நமோ வாராகி. அன்னை திரிசக்தி வாராகியின் பொற்பாதங்களை தொட்டு எம்முடன் பயணித்து வரும் திரிஸ்தல யாத்திரையிலே திரிஸ்தலத்தினுடைய வழிபாடு முறைகளை உங்களுக்கு விளக்குவதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இடையில் நிறைய அன்பர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். இந்த திரிஸ்தலம் பயணம் முடிந்த பிறகு அவருடைய கேள்விகளுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக யாம் விடையினை அளிக்க கடமைப்பட்டுள்ளோம். அனைவரும் இதை தொடர்ச்சியாக கண்டு அன்னையின் அருள் பிரசாதத்தை பெற்று செல்லுங்கள். நாம் இன்று பார்க்கவிருப்பது திரிசக்தி. இந்த வார்த்தையே உங்களுக்கு எல்லோருக்கும் புதுமையானதாக இருக்கும். என்னடா நாம் இந்த குருஜியை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக இவருடைய ஆன்மீக பயணத்திலே நாம் பின்தொடர்ந்து வருகிறோம் என்று இருப்பவர்களும் உண்டு. இல்லை, நேற்றுதான் எம்மை பற்றி அறிந்தவர்களாக இருப்பவர்களும் உண்டு. திரிசக்தி வாராகி பீடம் என்ற நாமத்தை வைத்துள்ளார். நமது பீடம் ஒன்று கடந்த 10 ஆண்டுகளாக வேலூர் கோபாலபுரத்திலே அன்னைக்காக ஒரு பீடம் அமைக்கப்பெற்று அங்கு சதா சர்வகாலமும் யாகங்களும் பூஜைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வினைகள் தீர்க்கும் வியாழன் யாகம் என்ற நாமத்தோடு வியாழக்கிழமை தோறும் பக்தர்களுக்காகவும் லோக சேமத்திற்காகவும் துன்பங்களோடு வருகின்றவர்களுக்காகவும் விடை சொல்லுகின்ற ஒரு இடமாக அன்னையினுடைய அருள் வாக்கினை பெற்று செல்வதற்கு ஏதுவாக அவ்விடத்திலே பீடத்தை நிர்மாணித்துள்ளோம். அதற்கு நாமமும் திரிசக்தி வாராகி பீடம். நாம் இதுவரை லகுவராகி கேள்விப்பட்டிருப்போம், சொப்னவராகி கேள்விப்பட்டிருப்போம், தும்ரவராகி என்று கேள்விப்பட்டிருப்போம், ஸ்ரீவாராகி, மகாவாராகி, ஆதிவாராகி இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நாமம் என்னடா திரிசக்தி வாராகி என்று உள்ளது என்று நிறைய பேருக்கு மனதில் நிச்சயமாக குழப்பங்களும் கேள்விகளும் எழுந்திருக்கும். சரி, இதையே நாம் கேட்டுக்கொள்ளும், நதி மூலம் ரிஷி மூலம் நமக்கு எதற்கு என்று அதை பற்றி விலகி சென்றவர்கள் தான் இருப்பார்கள். இன்று அதற்கான விளக்க உரைதான் அளிக்கவுள்ளோம். திரிசக்தி சக்திகளாக அதற்கு நாமம் சூட்ட வேண்டுமாயின் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று சொல்வோம். இந்த இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்பதை தான் அவர்களுடைய சொரூபமாக நாம் பாவித்து வணங்குவது அன்னை மகா சரஸ்வதி, அன்னை ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவி, அன்னை மகாலட்சுமி. ஒரு மனிதனுக்கு தேவையானது இதைதான் கல்வி, செல்வம், வீரம் என்று கூட பாமர பாஷையிலே கூட உரைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானத்தை, அறிவை, கல்வியை கொடுக்க வல்லவள் அன்னை மகா சரஸ்வதி. இவளை வணங்க நமக்கு படிப்பு, ஞானம், அறிவு, கலைகள் இவைகளுடைய சுணக்கத்திலிருந்து விடுபட்டு அவளுடைய ஆசிகள் கிடைக்க பெற நாம் அந்த துறையிலே மேலோங்கி நிற்போம். மகாலட்சுமி, இதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற வாக்கியம் இவ்விடத்திலே சரியானதாக பொருந்தும். ஏனென்றால் நாம் எதை தொட்டாலும் இன்று பொருளாதாரம் இல்லை என்றால் நாம் எந்த தகுதிகள் பெற்றிருந்தாலும் அவ்விடத்திலே நாம் தகுதியற்றவர்களாகத்தான் கருதப்படுவோம். அப்படி பொருளை சார்ந்ததாகவே இன்றைய மானிட சமுதாயம் என்பது உருவாகிவிட்டது. ஆக மகாலட்சுமியுடைய அருள் வேண்டுவோர், எனக்கு வேண்டாம் என்று சொல்பவர் யாரும் இல்லாத ஒரு சமுதாயமாகவே இன்றைய நிலை மாறிவிட்டது. அப்படி அந்த மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் பெறுவதற்காக அவள். இவைகள் 2 மாத்திரம் முக்கியமல்ல. சுவர் இருந்தால்தான் சித்திரத்தினை வரைந்திடல் முடியும். நல்ல தேக ஆரோக்கியமும், நல்ல அஜாகுபானுவான உடல் திறனும், நோயற்ற வாழ்வும், மனதிற்குள் திடமான ஒரு நம்பிக்கையும், தைரியமும், வீரமும் இருந்தால்தான் அந்த கல்வியை எந்த இடத்தில் சமயோசிதமாக பிரயோகிக்க முடியும் என்கின்ற புத்தி கூர்மையும், செல்வத்தை நாம் பெற்றிருந்தாலும் அந்த செல்வத்தை பாதுகாத்து பேணி காத்து அதை காத்திடுவதற்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியும் பெற்றிட முடியும். அதைத்தான் அன்னை ஆதிசக்தி என்று சொல்கின்றோம். அந்த ஆதிசக்தியினுடைய ஒரு சொரூபமாக அன்னை பார்வதி தேவியார், கௌரி தேவியார் பாவிக்கப்படுகிறார்கள். ஆக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி,
கல்வி, செல்வம், வீரம். மகா சரஸ்வதி, பார்வதி மற்றும் அன்னை மகாலட்சுமி. இது மூன்றும் கலந்த ஒரே சக்தி சொரூபம்தான் த்ரிசக்தி. எப்படி மூன்றும் ஒன்றாக கலக்க முடியும், ஒன்றாக இணைய முடியும் என்று பார்த்தீர்களே ஆனால், ஒரு உதாரணத்துக்கு இவ்விடத்தில் ஒரு விளக்கை உரை தரவில்லை. ஏனென்றால் இந்த ஆன்மீகம் என்பது ஏதோ மாயையால் உரைக்கப்படுவதாக நிறைய பேர் பாவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஏதோ கற்பனையாக சொல்லப்படுகின்ற கட்டுக்கதைகளாக. ஆனால் அப்படி அல்ல. நடந்த நிஜங்களும் உண்மைகளும் தான் நம் முன்னோர்களும் ரிஷிமார்களும் நமக்கு போதித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் சிவனுடைய புராணத்தை படித்திருப்பீர்கள், வரலாறை படித்திருப்பீர்கள், இதிகாச புராணங்களிலே. அன்னை பார்வதி தேவியாகப்பட்டவள் யார் என்றும் தங்களுக்கு தெரியும். பிறப்பால் அவள் மானிட தேகம் பெற்றிருந்தாலும் பிறகு அவள் அந்த தேவி என்கின்ற பட்டத்தினை பெற்று சிவனுடைய சரிபாதியாக உருபெறுகிறாள். அதற்கு முன்னால் சதி தேவி, அதுவும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், யக்ஞங்கள் வளர்த்த அந்த யக்ஞத்திலே சிவனை அவமதித்து விட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவளே அதில் விழுந்து மடிந்து, அந்த மடிந்த சரீரத்தை எடுத்து அக்னி ஜுவாலையாக அக்னி கொழுந்து விட்டு இருக்கின்ற அந்த தேகத்தை எடுத்து சிவன் ருத்ரதாண்டவம் ஆட அதிலிருந்து சிதைந்து விழுந்த பாகங்களை தான் நாம் இன்று 51 சக்தி ஸ்தலங்கள் என்று சொல்லி அந்த அன்னையை வணங்கி வருகின்றோம். பல பல ரூபங்களிலே, பல பல இடங்களிலே. அதன் பிறகு சிவபெருமான் என்பவர் சக்தி இல்லாத சிவபெருமானாக இருக்கின்ற பொழுது அந்த சதியினுடைய ஒரு ஒளிச்சுடரை மீண்டும் பிரம்மதேவன் பிறப்பெடுக்க செய்து, அந்த பிறப்பெடுக்க செய்து மீண்டும் அதே சிவபெருமானை சென்றடைவதற்கு ஏதுவாக விஷ்ணு பரமாத்மா பல பல திருவிளையாடல்களை ஆடி சிவனும் சதியினுடைய மறுபிம்பமாக பாவிக்கப்படுகின்ற பார்வதி தேவியும் இருவரும் இணைகிறார்கள். ஆனால் என்னதான் அந்த சதி தேவியுடைய ஒளிச்சுடர் ஒளி ஜீவனாக பார்வதி மீண்டும் பிறப்பெடுத்திருந்தாலும் அந்த பூர்வத்தினுடைய சக்தியோ அந்த பூர்வத்தினுடைய அனைத்து அம்சங்களையோ கொண்டவளாக இல்லை. ஏனென்றால் அவள் மானிடருக்குரிய அந்த சுபாவத்துடனே இருக்கின்றாள். இதன் பொருட்டு சிவபெருமான் அன்னையை அழைத்து தவக்கோலம் போல சொல்கின்றார்கள். அன்னையும் தவத்திற்கு செல்கின்றார். அந்த தவத்திலே சண்டன், முண்டன், சும்பன், நிசும்பன் என்கின்ற அந்த அரக்கர்கள் அவள் தவத்தை கலைப்பதற்கு, அழகை பார்த்து தவத்தை கலைப்பதற்கு செல்கின்ற பொழுதுதான் அந்த கோபக்கணல் அவளிடத்திலிருந்தே வெளிப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இந்த இடைப்பட்ட நேரத்திலே சும்பனும் நிசும்பனும் அன்னை மகாலட்சுமி தேவியாரை துன்புறுத்துவதற்காகத்தான் வருகிறார்கள் என்று இவள் பாவித்து அன்னை மகாலட்சுமி இவளிடத்திலே தஞ்சம் புக வர, இவளோ சரஸ்வதி இடத்திலே தஞ்சம் புக வர, 3 பேரும் இவர்கள் யாரை அபகரிக்க வருகிறார்கள் என்ற குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது அந்த அசுரனுடைய கரங்கள், சும்ப நிசும்பனுடைய கரங்கள் அன்னையினுடைய கரத்தை பற்றி அடுத்த க்ஷணமே அவளுக்குள் இருக்கின்ற அந்த சதியினுடைய அந்த கோபக்கணல் வெளிப்படுகிறது. அவள் எப்படி அவள் உயிரை மாய்ப்பதற்கு அந்த அக்னிகுண்டத்திலே விழுகின்ற பொழுது எந்த கோபத்திலே அவள் விழுந்தாலோ அது பல மடங்கு, பல லட்சம் மடங்கு பீரிட்டு அவள் சரீரத்திலிருந்து வெளிப்படுகிறது. அச்சத்தால் அடங்கி ஒடங்கி அன்னை பார்வதி தேவியினுடைய தேகத்திற்குள்ளே மகாலட்சுமியினுடைய தேகமும் மகா சரஸ்வதியினுடைய ஜோதி சொரூபமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இரண்டர கலந்து ஒற்றை தேகமாக மாறுகின்றன. அதுவே மகா காளியாக அவள் உருவெடுக்கின்றாள். அதே மகா காளியினுடைய அவதாரம் என்றும் சொல்லப்படுகின்றது. மகா காளியாகப்பட்டவளும் த்ரிசக்தி என்றுதான் நாம் பாவிக்க வேண்டும் இவ்விடத்திலே. அப்படி எப்பொழுதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கு அச்சுறுத்தல்கள் வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு அழிவை நோக்கி செல்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் இந்த 3 சக்திகளும் ஒன்றிணைந்துதான் இதை காத்து தந்துள்ளார்கள் என்று இதிகாச புராணங்கள் நமக்கு உரைக்கின்றன. அதன் பிறகு நீங்கள் தசமகா வித்யாவில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். காளியினுடைய ரூபம் முடிந்து தாராதேவியாகவும்
சோடசி தேவியாகவும், புவனேஸ்வரி தேவியாகவும், பைரவி தேவியாகவும், சின்னமஸ்தா தேவியாகவும், தூமாவதி தேவியாகவும், பகலாமுகி தேவியாகவும், அதன் பிறகு 9வது ராஜ மாதங்கி தேவி. ஏனென்றால் அது எப்படி திரிசக்தி ஒரு தேகத்தில் சாத்தியம் என்று பல கேள்விகளை கேட்போரும் உண்டு. இவ்விடத்தில் நீங்கள் பாருங்கள், ராஜ மாதங்கியாக, அவள் ராஜ மாதங்கி என்றால் சரஸ்வதியினுடைய ஒரு சொரூபத்தின் அம்சமாகவும் 10வது ரூபமாக கமலாத்மிகா என்று சொல்லக்கூடிய கமலத்தின் மீது வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி தேக சொரூபமாகவும் அவள் அவதாரங்களை எடுத்தாள் என்று தசமகா வித்யா நமக்கு உரைக்கின்றது. ஆக த்ரிசக்தி என்பது இந்த 3 சக்திகளும் ஒன்று இணைந்தால் அது தீசக்தி. இந்த 3 சக்திகளும் ஒன்றிணைய கிடைக்க பெறுபவன் உலகத்தில் அனைத்தும் வரமாக கிடைக்க பெற்றவன் என்று அர்த்தம். அதை தவிர்த்து வரமாக கேட்பதற்கு யாசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று பொருள். 3 சக்திகளுடைய கலவைதான் இந்த பிரபஞ்சத்திலே, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அத்தனை திரவ பொருட்களும். அது எந்த ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, அதனுள் 3 சக்திகளும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்கும். அது செடி கொடி தாவரங்களாக இருந்தாலும் சரி, நீர் ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு அணு என்கின்ற அந்த அணுவினுடைய ஆதாரமாக இருந்தாலும் சரி. அதிலும் பாருங்கள், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்று கூட சொல்லப்பட்டிருக்கும். இப்படி இந்த 3 சக்திகளுடைய ஆதாரம் என்று ஒன்றிணைகிறதோ அதுவே ஒரு திடப்பொருளாக, திரவப்பொருளாக மாறுபடுகிறது. அதே இறை சக்தியில் இந்த 3ம் ஒன்றிணைகின்ற பொழுது அது மகா சக்தியாக உருவெடுக்கின்றது. அனைத்தும் தன்னகத்தே உள்ளடக்கிய ஒரு ஆதி சக்தியாக, பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக, அனைத்தும் தன்னகத்தே பெற்ற ஒரு விஸ்வரூபத்தை உள்ளடக்கிய சக்தியாக மாறுபடுகிறது. அப்படித்தான் இந்த த்ரிசக்தி என்கின்ற நாமத்திற்கு இணங்க நமது த்ரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்திலே மகா சரஸ்வதி ரூபமாக, அன்னை ஆதிசக்தி சொரூபமாக, மகாலட்சுமி ரூபமாக ஒரே கர்ப்ப கிரகத்தில் இந்த 3வரும் அமர்ந்து அருள் பாலிப்பதற்கு ஏதுவாக இச்சா சக்தியாக, கிரியா சக்தியாக, ஞானா சக்தியாக வருகின்ற அத்துணை பக்தர்களுக்கும் அருளாசி வழங்கிட ஏதுவாகவும், அவர்களுக்கு தன்னகத்தே உள்ள அந்த தேவைகள், ஆசைகள் பூர்த்தி செய்வதற்கு வண்ணம் 3வரையும் ஒரு சன்னிதானத்தில், ஒரு கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 3 சக்தியும் இணைந்த ஆதி சக்தியாக உங்களுக்கு அவள் அருள் பாலிக்க வேண்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஆக இந்த த்ரிசக்தி இடத்திலே மண்டியிட்டு வணங்க, விளக்கு வைத்து வணங்க, நவதானியங்கள் வைத்து வணங்க, அல்லது மங்கள பொருட்கள் என்று சொல்லக்கூடிய வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், வளையல் மற்றும் மஞ்சள் கிழங்கு வைத்து வழங்க, திருமண தடை, புத்திரபாக்கிய தடை மற்றும் நமக்குள் இருக்கக்கூடிய சக்தி பேராற்றல், சோர்வடைந்து இருக்கக்கூடிய சக்தி பேராற்றல். ஒருவர் காலையில் எழுந்துடுவார், 9 மணிக்கு தன்னுடைய சிற்றுண்டி முடித்த பிறகு 10 மணி அளவில் எனக்கு மனமும் மிகவும் சோர்வாக இருக்கிறது என்றால் அவர்களுடைய அந்த ஜீவன் ஆதார சக்தி உடம்பில் சரியாக செயல்படவில்லை என்று அர்த்தம். அப்படி சக்தியற்ற தன்மை கொண்ட மனிதர்கள் எப்பொழுதும் என் உடம்பு சோர்வாகவே இருக்கின்றது, உடல் பலவீனமாகவே இருக்கின்றது என்று புலம்புபவர்கள் இந்த த்ரிசக்தியின் முன்னால் அமர்ந்து யாம் சொன்ன அந்த நவகிரகத்திற்காக சொல்லப்பட்ட அந்த நவதானிய விளக்கினை அவர்களுக்கு தீபமாக காற்றி, அவர்களுக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள 5 அடி உயரம் கொண்ட அந்த மகாமேரு, அதாவது இவைகளெல்லாம் சிலாரூபத்தில் கண்டீர்கள். இந்த மகாமேரு என்பது பிரபஞ்சத்தினுடைய சக்கர வடிவம். அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்கர வடிவத்தின் மகாமேருன் மூலம் முன்னால் அந்த நவதானிய விளக்கினை ஏற்றி வழிபட, இந்த பக்கம் பார்த்தீர்களேனால் நவகிரக குலம், இந்த பக்கம் த்ரிசக்தி,
இவர்களுடைய நாயகிகள். இதற்கு இடையில் சரியாக பங்கிட்டு 5 அடி உயரத்திலே மேரு, மகாமேரு, பிரபஞ்சத்தினுடைய மொத்த சக்தியும் உள்ளடக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அந்த யந்திரம். அதன் முன்னால் அந்த விளக்கை ஏற்றி வழிபட, சக்தி இல்லை, உடம்பில் சோர்வு இருக்கிறது, ஏதோ ஒரு கிரகத்தால் உடல் பலவீனம் அடைந்திருக்கிறது என்று சொன்ன அந்த வாக்கியம் விலகி உடல் பலம் பெற்றது போன்றவும், இயற்கை சக்தியே நமக்கு உந்து சக்தியாக அது மாறி அந்த சுவாசமே, அந்த ஆசீர்வாதமே நமக்கு மிகப்பெரிய சக்தியாக உடம்புக்குள் ஊடுருவி நம்மை வழிநடத்தி சென்றிடும். ஆக உங்களுக்கான ஒரு பிடித்தமான நாள் இல்லது ஜோதிட கணக்கை வைத்து பார்க்க வேண்டுமாயின் அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாபுக்தி நேரம். இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஒருவருக்கு குரு திசை நடக்கிறது என்று சொன்னால், அந்த குரு கிரகம் பலம் பெற தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை பலங்களும் கிடைக்கப் பெறும். ஆக அந்த இடத்தில், அந்த நேரத்தில் நமது வாழ்க்கையின் நாயகனாக முன்னோடி கிரகமாக செயல்பட்டு கொண்டிருப்பது அந்த குரு கிரகம். ஏனென்றால் அப்பொழுது அவருக்கு அந்த வயது காலகட்டத்தில் குரு தசை நடக்கிறது என்றால் அதுதான் நம்முடைய முன்னோடி கிரகம். இப்படி அவரவர்களுக்கு என்ன திசை நடக்கிறது என்பதை அறிந்து தெரிந்து உணர்ந்து அந்த திசையினுடைய நாள், அந்த கிரகத்தினுடைய நாள், 7 நாட்களில் சூரியன் ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் திங்கட்கிழமை, குஜன் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, குரு பிரகஸ்பதி வியாழக்கிழமை, சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமை, சனீஸ்வர பகவான் சனிக்கிழமை, இப்படி இந்த கிரகங்களுக்குரிய நமக்கு நடைபெறுகின்ற அந்த தசை அந்த நாளிலே வந்து நாம் சொன்னதை போன்று முறையாக அந்த நவதானிய தீபத்தை வைத்து வழிபட அறுதியிட்டு நம்மால் சொல்ல முடியும். துன்பங்கள் விலகி, நவ கிரகங்கள் தோஷங்கள் விலகி, அன்னை அந்த த்ரீசக்தியின் அருள் ஆசிகளால் இந்த கிரகத்தால் ஏற்பட்ட பீடைகள் எல்லாம் அகலப்பெற்று நமது சுணக்க நிலை மாறி, உடல் சோர்வு நிலை மாறி, புத்துணர்வு பெற்று நம்முடைய வாழ்வு என்பது சிறப்பானதாக மாற்றப்படும். அப்படி குறைந்தபட்சம் 3 வாரங்கள், அதிகபட்சம் 11 வாரங்கள் தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட கிரகம் நமக்கு நடைபெறுகின்ற அந்த தசையினுடைய கிரகத்தினுடைய அந்த நாளிலே வந்து வழிபாடு செய்ய யாம் சொன்ன அத்தனை வளங்களும் இவ்விடத்திலே கிடைக்கப் பெறுவது மாத்திரமில்லாமல் புத்தி கூர்மையும், உடல் நமக்கு சோர்வற்ற நிலை மாறி சக்தி கிடைத்தது போன்ற ஒரு நிலையும் ஏற்படும். இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும். 7 நாட்களை சொல்லிவிட்டீர்கள், எனக்கு கேது திசை நடக்கிறது, எனக்கு ராகு திசை நடக்கிறது, நான் என்று எப்பொழுது சென்று இதற்கு வழிபட வேண்டும் என்று. கேது திசை நடப்பவர்கள் சனிக்கிழமை என்றும், ராகு திசை நடப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை என்றும் சென்று விளக்கு ஏற்றி வழிபட அவர்களுக்கானதாக அது மாற்றப்படுகிறது. ஆக த்ரீசக்தியின் ஆசிகளோடு அங்கே முன்னே வடிவமைக்கப்பட்டுள்ள மகாமேரு எந்திரத்தின் முன்னால் அந்த நவகிரக குலத்தினை வணங்கிவிட்டு வந்து இந்த த்ரீசக்தியின் முன்னால் அமர்ந்து இந்த தீபத்தினை ஏற்றி வழிபட அது எத்தகைய நவகிரக தோஷங்களாக இருந்தாலும், கிரக பாதிப்புகள் இருந்தாலும் அகலப்பெறும் என்பதுதான் நமது த்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்தினுடைய ஐதீகம். ஆக இந்த முறையோடு வழிபடுங்கள். நிச்சயமாக கிரக தோஷங்கள் விலக்கப்பெற்று த்ரீசக்தியினுடைய ஆசிகளோடு 3 நிலை வரங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடலாம். நமோ வாராகி.